பொங்கலுக்கு வைக்கக்கூடிய கரும்பு வீட்டிலேயே நம்ம நடவு செஞ்சு பொங்கல் டைமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பொங்கலுக்கு படைக்கலாம். அந்த கரும்பு எப்படி நடவு செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். பொங்கல் சீசன் டைமில் தான் இந்த கரும்பு நிறைய கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொண்ட பகுதியை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ் கடையில் சும்மாவே கிடைக்கும். அவங்கள்ட்ட சொல்லி வச்சா அவங்களே தருவாங்க. அந்த மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கிற கரும்பு பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட கொண்ட பகுதியை எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் இலை மாதிரி இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 இடம் தனியாக, அது போக 4 இடம் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முளை விட்டு வந்துடும். ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கரும்புலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திழுத்து வந்துடுது. வைக்கும்போது கொஞ்சமாக எறும்பு பொடி போட்டு வைக்கணும். அப்படி இல்லைனா எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லா திழுத்து வரும். கரும்பு நடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு அந்த மாதிரி நடாமல் 1க்கு 2 கரும்பு நடும்போது தான் பார்த்தீங்கன்னா திழுத்து வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எறும்பு சாப்பிட்டு இந்த மாதிரி காஞ்சி போயிடும். எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு திழுத்து வந்திருந்தா அதுக்கப்புறம் 2வது கரும்பு அப்படி போயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கரும்பு நட்டு பாருங்கள். பொங்கலுக்கு கரும்பு